ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க நம்ம கொக்கி கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ரெண்டுத்தையும் நம்ம கொக்கி பட்டியும் வி பட்டியும் ஒன்றா வச்சு மார்க் போட்டுக்கலாம். கரெக்டாக போட்டுக்கலாம். அதுக்கு பெரிய ஊசி வச்சு நம்ம நல்லா ஆழமாக துளையை போட்டு இந்த கொக்கியை வந்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நம்ம அதை அப்படியே மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 8 பட்டையாக நம்ம நூலை கோத்துக்கலாம். 8 பட்டையாக அதை கோத்துக்கிட்டு நம்ம இது இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பக்கம் குத்திக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக குத்திக்கிட்டு நல்லா ஆழமாக எடுக்கணும். எடுக்கும் போதே நல்லா துணியை நல்லா எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்தே போகாது. இப்போ நல்லா நம்ம 2 பக்கம் மாறி மாறி இந்த பக்கம் ஒரு 4 குத்து, அந்த பக்கம் ஒரு 4 குத்து, 2 பக்கம் மாறி மாறி 4 குத்து குத்திக்கலாம். இப்போ ஊசியை வெளியில் கட் பண்ணவே கூடாது. அப்படியே அந்த உள்கூடியே ஒரு 2 துணியை போல் எடுத்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். வெளிப்பக்கம் நம்ம நல்ல பக்கம் இந்த நூல் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ அடுத்த இதையும் இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக கட்டும் போது நமக்கு சீக்கிரம் கொக்கி இதுவாகாது. அதுமாரி நம்ம வாங்குகிற கொக்கியும் நல்ல கொக்கியாக வாங்கணும். துரு பிடிச்சி போயிடும், அது நமக்கு கம்ப்ளைண்ட் ஆகி போயிடும். அதனால் வாங்குகிற கொக்கியும் நல்ல கொக்கியாக வாங்கணும். நம்ம கட்டும் போதும் நல்லா கட்டணும். ஏன்னா நம்ம என்ன தான் ஜாக்கெட் நல்லா தைச்சாலுமே இந்த கொக்கி நமக்கு ஒரு சொதப்பல் ஆகி போயிடும். அது துரு பிடிச்சி போயிடும், இல்லைன்னா சீக்கிரம் அறுந்து போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட்டும் போது நமக்கு அறுந்தே போகும். அதுமாதிரி நூலை ஜாயிண்ட்டு அப்படியே கட் பண்ணாமலே நம்ம உள்ளே கொண்டு போயிட்டாக்கா நமக்கு அந்த என்ன தான் பண்ணாலுமே அந்த தையல் பிரியவே பிரியாது. நம்ம தைக்கிற தையல் பிரியவே பிரியாது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொக்கி கட்டினாக்கா நான் இது வரைக்கும் நான் ஒரு ஜாக்கெட் தைக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொக்கியில் இன்ன வரைக்கும் ஃபால்ட்டே வந்ததில்லை. நான் கொக்கி என்னைக்காவது மட்டமான கொக்கியை வாங்கிட்டா தான் ஃபால்ட்டு வருமே தவிர்த்து மற்றபடி இதில் ஃபால்ட்டே வராது. சின்னதாக நான் வாங்குகிற கொக்கி கிடைக்கலன்னா இந்த வேறு ஏதாவது கொக்கி வாங்கி போட்டேன்னா அது துரு பிடிச்சி போயிடும். ஏன்னா நான் என் ஜாக்கெட்டில் தைக்கும் போதே நான் அதை நான் என்னோடய ஜாக்கெட்லேயே அதை பார்த்துட்டேன். துரு பிடிச்சி போய் நல்லா இதுவே இல்லை. அதனால் என்றைக்கு எந்த பிராண்டு வாங்குறீங்களோ அந்த பிராண்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே வரல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளைண்ட்டே நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இல்லாமல் இந்த துரு பிடிச்சி போய் வளைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த கொக்கியை வாங்காதீங்க. அடுத்த நேரத்தில் நல்ல கொக்கியாக சூஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக நம்ம அந்த ஒரு 3 சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இடுப்பு லூஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த பக்கம் நூல்லே இந்த முடிச்சு போட்டு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.